சட்டமன்ற சொல்றாரு நினைக்கிறேன். இதுல பொதுமக்களுக்கு வந்து இது சம்பந்தமான அறிவுகள் இல்ல. ஒருத்தருமே இது சம்பந்தமா சொல்றாரு. உதாரணத்துக்காக நான் 38 வருஷம் பாக்கியில டிசிசி மீட்டிங்ல என்ன நடக்கிறது நான் பார்த்தது ஒரு டாக்டரா. அதாங்க இது ஆனா நான் கலக்கிறபடியா ஒவ்வொரு வீட்டு குழந்தை பிள்ளைக்கு டிசிசி மீட்டிங் என்ன தெரியும் டைவர்டா உங்களோட வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு போன கட்டு பாருங்க ஒரு கண்டவஸ் கழிச்சு டிசிசி மீட்டிங் என்ன சொல்லிடும். இதுல கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் கிட்டத்தட்ட 80 வீதமான நிதியை திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு நம்ம படிப்பிக்க சொல்லிக்கலாம். the only province that are supporting to the government is Patna and Eastern. Just because we have too much knowledge in the administration, therefore we don't spend any kind of money. We send everything back to the government and we blame the government that they are not supporting. That's the truth. எங்களுக்கு அவங்க பார காசை பாதிக்கவும் தெரியாது. பாதிக்கு யாராவது கேட்டுட்டாங்க we know project management சொல்ல but she doesn't know. I don't know whether you have the qualification as you have said this in this big committee that you said you claim that you are the masters in project management, is it? You claim it or not? Tamil avagral neenga sonnீங்க தான் உங்களுக்கு masters in project management இருக்காது. So you doesn't know what is the steps in project management. நீங்க இத சொன்னபடியா வேணும்னா பொதுமக்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் எவ்வாறு நிதியை பாதிக்கிறது என்ற எந்த அடிப்படையும் காணவில்லை. இதுல கொஞ்சம் டிபோட்டஸ் இவர் இன்னைக்கு எழுத மாட்டா அத்னா செலவு அவ்வளவு எழுதாரு. பொதுமக்களுக்கு அந்த வேலைக்கு தான் நம்ம அந்த நீங்க மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய வேலை தான். சரியா இதுல நான் சொல்லிக் கொள்றேன். நான் கேட்டேன் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு இது லாஸ்ட் ஃபைனல் டைம். சரியா இந்த ஃபைனல் டைம்ல நீங்க சொல்ற மாதிரி சரியா பட் ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் கிடைக்கும். அதனால அதுதான் ஒரு அடுத்த வருஷத்திலிருந்து மாறி இடம்பெறாது. நாங்க முதல்ல இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்த வருஷத்திலிருந்து இதற்கு இடைத்தரகற்ற செயற்பாடு இருக்குமாக இருந்தால் அதை வினைத்திறன் உள்ளதாக மாற்றிக்கொள்ளுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுப்போம். அதற்கு நாங்கள் முரண்பாட்டு அல்ல உடன்பாட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி எங்களுடைய இந்த இது அதாவது அரசாங்கமாக இருக்கட்டும் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் சொல்றார்கள். அதாவது நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், எங்கே விளைவித்து இருக்கிறோம், அதனால் அடுத்த கட்டம் அந்த பிள்ளைக்கு போகக்கூடாது. இப்போது எந்த அரசாங்க அதிகாரியாக சொல்லுவார்கள் என்றால் அரசாங்க அதிகாரியாக எனக்கு யாருமே தொழில் முடியாது என்று என்டிபி அரசாங்கமும் மீண்டும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும். நாங்கள் என்டிபி அரசாங்கத்தின் மனத்துடன் சப்போர்ட் அடிப்படையில எங்களுக்கு உதவுவதற்காக இந்த தொழில் கொடுக்க